ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் போயிட்டு இருக்கோம். தொப்பூர் போயிருக்கோம். இப்போதான் அதுக்குள்ள ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணானுங்க அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ரீல்ஸும் போட மாட்டானுங்க, போஸ்ட்டும் போட மாட்டானுங்க, ஃபோட்டோ போட்டு எடுத்து வச்சுக்கிறானுங்க. அண்ணே உடனே தானே சீட்டு வாங்க போறானுங்க. நல்லா இல்லைன்னு திருப்பி வந்துட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஃபாண்டா வாங்குறேன். பே பண்ணுறா, ஃபோன் எடுத்துட்டு நோண்டிட்டு அப்புறம் போய் வச்சுட்டானா. நான் குமார் அவசரப்பட்டிய. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேண்டாவோட வாங்கினால பே பண்ணுறான். இதே 2-3 ஃபேண்டா வாங்கியிருந்தா பே பண்ணிக்க மாட்டான். அதான் வர்க்கீஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து ஈரோடு வந்துட்டோம். ஈரோட்டில் எங்கள் மச்சான் வீட்டில் இருக்கோம். மச்சான் ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான். மச்சான் வந்து ஒரு கார் லவர், அதனால தான் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு. இவர் தான் எங்கள் மாப்பிள்ளை. மூஞ்சி கட்டுறான். எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஜூஸ் வாங்க போயிட்டு இருக்கோம். என்ன ஜூஸ்? ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்க போகிறோம். டேய் இங்க ஒரு காலேஜ் டேய், என்ன கோயம்புத்தூர் இருக்குது? அப்படியே போன கோயம்புத்தூர் இப்படியே போனா கோயம்புத்தூரா? டேய் அவினாஷ் குடுறா. டேய் அவினாஷ்ல ஒரு பொண்ணே தெரியும், போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா பொண்ணு இருக்காதுடா. வீடியோக்காக இதெல்லாம் சொல்லக்கூடாது. அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் சுத்தி சுத்தி வரும் பெண்கள் பார் வேர்க்காதே எனக்கு. வந்துச்சு ஈரோடுக்கே 6 கிலோமீட்டர் தான். டேய் பழமுதிர் நிலையம் வந்துட்டோம். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம் மாறா. அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. கண்ணிலே ஆகாசம். ஸ்டாப். வெங்காயம் ஜூஸ் ஒன்று. வெங்காய ஜூஸ் குடிக்கணும். ஓ சாமி வேற. டேய் கூட்டு போங்கடா. சிங்கம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? சொல்லிட்டேன் அவ்வளவுதான். ஒன்றைதான் சொல்லுங்க. ஈஸ்வர சிங்கமா? ஈஸ்வர சிங்கம் இல்ல, ஈஸ்வர சிங்கமா? ஈஸ்வர சிங்கம் இல்ல, ஈஸ்வர சிங்கம். அதுக்கு இல்ல, இன்னும் இந்த கூகுள் பண்ணி கட்ட பாட்டு. ஆமா, அதுல வந்து ஒரு நிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட், நிஷா கேர்ள் ஃப்ரெண்ட், நிஷா மீட் மை கேர்ள் ஃப்ரெண்ட். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தலை இப்ப பேசுங்க தலை, சீமான் பத்தி. சீமானோட தம்பிடா, அண்ணன் தான் சீமானோட தம்பி. இன்னைக்கு பொழக்க போறோம். வட்ட வட்ட பாறையிலே ராமநாதபுரம் கிளம்பிட்டோம். 34 டிகிரி செல்சியஸ் அது இருக்கு, அதனாலதான் இவ்வளவு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ராமநாதபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே எதுக்கு வந்து நான் சொல்லவே இல்லை. எதுக்கு வந்தோன்னா எங்கள் அக்காவோட பையனுக்கு மொட்டை போடுறதுக்கு. நான் தான் தாய்மாமன், அதனால தான் எங்கள் வந்திருக்கோம். இங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு வீடு கூட இல்லை. ஒரு 5 கிலோமீட்டருக்கு வீடு எதுவுமே இல்லை. இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. இந்த கோயிலில் தான் மொட்டை போட போகிறோம். இப்போ இங்கே இருந்தது ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு கம்மாயோ ஏதோ ஓடுதாமா, அங்கே போய் குளிக்கலான்னு போயிட்டுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு தெரில. அது போகிற வழியே கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே இல்லை. சுற்றி முற்றி நீங்கள் திரும்புங்க. ஷேக் மாதிரி இருக்கீங்க. துபாயில் இருப்பானுங்களே. நான் ஒரு ஷேக் டான்ஸ் ஆடுங்கண்ணே. நம்ம வழியில ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். அது காடை முட்டைண்ணே. காடை முட்டை உள்ள இருக்க கருவை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. விட்டுட்டு போறேண்ணே, அது குஞ்சு பொறிச்சு போயிருக்குண்ணே. அதெல்லாம் வந்துட்டு கேசுங்க, போக்சோங்க. 18 வயசு கூட ஆகல அதுக்கு, அதுக்குள்ள முட்டை போட்டிருக்கு. என்னடா தாய்மாமன் நான் தாய்மாமன் சீர் பெறாரு. அது கல்யாணம் சொல்ல போகும்போது சோதனை போகிறது மட்டும் இருக்கும்போது
இது வந்து சதிட்டு அப்ப தாய்மாவன் சீர்னா அவ தான் தாய்மாமா, நம்ம இல்ல. அப்ப அவர் எல்லா நாளும் மொட்டை அடிக்கணும். நான் தாய்மாவனுக்கு சீரு நினைச்சேன்டாடி. சரி எனக்கு ஏதாவது சிரிக்கிற ஏதாவது கிடைக்கும். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. இந்த இடத்துல குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. வேற எதுவும் குளிக்கிறதுக்கு இடம் இல்லையாமா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஸோ அதனால வீட்டை போய் ஏமாற்ற போகிறேன் குளிச்சிட்டேன்னு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி இப்படி இருக்குது. அப்படியே அவங்க சீன் போட்டோம் லைட்டாக அப்படியே விளாக்குற மாதிரி. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. வீட்டை போய் ஏமாத்தலாம்னு நினச்சேன், ஆனால் ஏமாற்ற முடியல. கண்டுபிடிச்சிட்டாங்க நீ குளிக்கவே இல்லைன்னு. அவங்க சொன்னால் அந்த இடத்துல குளிக்க முடியலன்னு. இப்போ வேறு இடத்துல கூட்டு வந்திருக்காங்க, நீங்கள் போய் குளிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கூட்டு வந்தாங்க. அந்த தண்ணிக்கு இந்த தண்ணி எவ்வளோ பரவாயில்ல, ஆனால் உள்ளே தான் இறங்க முடியல. இறங்கினா கலங்கிடுது. அதனால நீங்கள் எது குளிக்கிறோம். லைட்டாக உப்பு கேட்குது தண்ணி. உப்பு தண்ணி வைக்கிறேன், கடல் பக்கத்துலேயே இருக்குது. அதனால தான் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கோம். யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன். குளிக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் குளிப்போம். தண்ணி ஏறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேல் ஊற்றிட்டு போயிடும். ஃபுல்லாக இங்கே பாசியாக இருக்கு லைட்டாக. ஆனால் தண்ணி நல்லா தான் இருக்குது.